ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம த ரெய்ன் ஆர் சைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட்டான லவபுளான ஒரு கே ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் பார்லர் காட்டுறாங்க. அங்கே 2 சிஸ்டர்ஸ் அம்மா இருக்காங்க. அது 2 சிஸ்டர்ஸில் அக்கா தான் வந்து நம்ம சீரியலோட ஹீரோயினி. அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி ரொம்ப சேடாக இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா நீ ஏன் இப்படி இருக்க சிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் சோகமாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறதுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து தங்கச்சியை வந்து நீ ஃபோட்டோ ஷூட் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து டைரக்டர் கூட நான் வந்து மீட்டிங் இருக்கு, நான் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கா. நீ ஏன் வந்து என்ன வந்து கேர் பண்ணிக்க மாட்டீங்க, என்ன மட்டும் அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இல்ல நீ தான் பார்த்துக்கணும், உங்க அப்பா தான் வேலைன்னு இருக்காரு, நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னோட பிளான்ஸை இன்னொரு நாள் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவளோட தங்கச்சியோட ஃபோனை வாங்கி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு சாட் பண்ணுறா. சாட் பண்ணி சிரிக்கிறா. அதை அவள் தங்கச்சி பார்த்துட்டு அம்மா இவ யாரையோ சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணி அவங்க அம்மா வந்து ஒரு மால்கிட்ட அவங்க 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து உனக்கு ஏதாவது தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இது வந்து அவளோட ஹேர் டேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்போனா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க, எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்க, என்கிட்ட ஃபோன் இல்லை, நம்ம தங்கச்சிக்கிட்ட கூட ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கேட்கவும் நீ பேசாமல் வேலை நான் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு டைம் ஆச்சு, நீங்கள் போங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ மால் என்ட்ரன்ஸில் அவள் தங்கச்சி சொல்கிறா அக்கா இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. அவளும் வானத்தை பார்க்குறா. இப்போ அந்த மால்குள்ளே வந்து அவன் தங்கச்சி ஃபோட்டோ ஷூட்டுக்கு மேக்கப் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவள் அக்கா கொஞ்சம் ஷேடாக தான் இருக்கா. அப்போ அவள் தங்கச்சி அக்கா உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறா. இவள் வந்து மால்க்கு போகிறது அவள் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பா. அதனால அவன் வந்து பார்க்குறதுக்காக வந்திருப்பான். இப்போ இந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் தங்கச்சி மேக்கப் போட்டுட்ருக்காங்கல்ல அந்த இடத்துல போய் ஒரு லிப்ஸ்டிக் எடுக்கிறா. எடுத்துகிட்டு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக போகிறா. அவள் தங்கச்சி சொல்கிறா அக்கா நானும் மேலே வரேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ லிப்ஸ்டிக் போட்டு மிரரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தன்னோட தங்கச்சி கூப்பிடுறா. கீழேருந்து கை காமிக்கிறா, ஏதோ சைகையில் சொல்கிறா. அவள் என்னன்னு புரியாமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்க்கும்போது திடீர்னு மேலே பார்த்தா பில்டிங் ஃபுல்லாக இடிஞ்சு விழுகுது. தன்னோட தங்கச்சி வந்து அப்படியே அதில் வந்து பில்டிங்குள்ளே போகிறது அவள் கண்ணால் பார்க்குறா. கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவு, அதாவது கனவு கிடையாது, இது எல்லாமே உண்மையாக நடந்தது. அதாவது ஃப்ளாஷ்பேக்கை வந்து இவங்க அடிக்கடி கனவாக நினச்சி பார்க்குறாங்க. இப்போ கண் முழிச்சு கனவுலேருந்து எந்திரிச்சதும் பார்லரை வந்து சுத்தம் பண்ணுறா. சுத்தம் பண்ணிவிட்டு கஸ்டமர் வருவாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் உள்ளே ரெடி பண்ணி வைக்கிறா. வச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து வெதரை பார்க்குறா, அழகாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ட்ரியை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் லேபராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த கம்பெனியில் நிறைய பேருக்கு சேலரி கொடுக்காம இருக்காங்க லேபர்ஸ்க்கு. அதனால அந்த மேனேஜர்கிட்ட எல்லாரும் கேட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை கொடுங்க, பாதியாவது கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லோரும் கேட்குறாங்க. அவங்க வந்து கம்பெனி ரொம்ப லாஸில் போகுது, அதனால் வர லாஸில் நீங்கள் பாதியாவது ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கும் மேனேஜருக்கும் ஆர்கியூமெண்ட் போய் நம்ம ஹீரோவை வந்து அடிச்சிடறாரு. அடிக்கவும் அவருக்கு கோவம் வந்து நான் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, நான் வேலை பார்த்த காசை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு சாத்துன்னு சாத்திடுறாங்க. இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிராயிங்கை பார்த்து பேப்பரில் வந்து இந்த பில்டிங்கை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் வராங்க கடைக்கு. அப்போ போய் அவங்க அம்மாவை எழுப்பி எந்திரிங்கம்மா கஸ்டமர் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஹேர் கர்லிங் பண்ணணும்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை எழுப்பி விடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயினி தானே ரொம்ப பொறுப்பாக இருக்காளாச்சு. அதனால வெட்டுக்கடியில் பார்த்தா அவங்க அம்மா ட்ரிங்க் பண்ண பாட்டில்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவள் தான் பொறுப்பாக டஸ்ட்பினில் போடுறா. இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதான் இவன் அடிச்சு போட்டுட்டு வந்தான் இல்லையா, அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் வந்து யார் அப்படின்னா ஹீரோ ஸ்டே பண்ணியிருக்க பில்டிங்கோட ஓனரோட பையன். இவன் வந்து நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு. அப்போ வந்து தெரியலையே என்ன இருக்கும்னு அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அப்போ வந்து சரி நான் வரேன்ட்டு கிளம்புறான். அப்போது இப்போ தான் உனக்கு தான் வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ பேசாமல் என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். என்ன பண்ணுறது, உன்ன மாதிரி எனக்கு ஒரு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறான். இப்போ வந்து இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஹீரோ நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். இவன் கேட்காம வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டில் நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் சொல்கிறாங்க ராஜா நீ என் கூட வா, நான் நல்லா சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நீ கிளம்பு இங்கே வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவன் வந்து அந்த கிளப்புக்குள்ளே போகிறான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி ஆர்கிடெக்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பா, அதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி. அவர் வந்து நிறைய ட்ராயிங் கொடுப்பாரு. அதுக்கு வந்து இவ வந்து ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுப்பா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கோம். அந்த ப்ராஜெக்டை தான் நம்ம ஹீரோயினி வந்து ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்களா அந்த டிராயிங் ரெடி பண்ணிட்டு இருப்பா. இப்போ வந்து அவள் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா இது வந்து சரியில்லை, இதை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் ஒரு டிராயிங் அதில் வரைஞ்சி கொண்டு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பா. இதை நீங்கள் மாற்றி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாள்.
அப்போ அவர் நீ என்ன ஆர்கிடெக்டா, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் நான் செய்ய முடியாது, நீங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருப்பீங்களா, அதனால் நான் இதை மாற்றி கொடுத்தா தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு போவா. இப்போ இந்த டைமில் நம்ம கம்பெனியோட எம்டி, அதாவது ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவர் வந்து இதை பார்த்துட்டு அதை வந்து கேட்கும்போது அந்த டிராயிங்கை பார்க்குறாரு. இப்போ வந்து ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா. அவள் வந்து ஒரு டிராயிங் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கா. இந்த டைமில் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கால் வருது. அதாவது புது ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. அதாவது அவருக்கு வந்து ஒரு வேலை ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிளப்பில் இருக்க ஒரு லேடி ஹெட்டு, அதாவது அந்த கிளப்பில் இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணி அவளை அடித்து காயப்படுத்தியிருப்பார். அதனால நீ வந்து அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து அந்த அட்ரஸில் போயிட்டு அவளோட அண்ணன் அப்படின்னு சொல்லி நீ மிரட்டி அதுக்காக பணம் கேளு. வர பணத்தில் 20% ஷேர் வந்து நம்ம ஹீரோக்கு. அதனால அந்த பணத்தை அவள் வாங்கி கொடுத்தா அவள் லைஃப்பில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கார்டை வாங்கிட்டு கிளம்புறாரு. இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி பார்லரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறா, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் நீங்கள் தான் வந்து பார்லரை பார்த்துக்கணும், வர கஸ்டமர்ஸை நல்லா பார்த்துக்கணும், இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் வந்துட்டு நாளைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சேடாக ட்ரிங்க் பண்ண போகிறா. அப்போ போகும்போது நம்ம ஹீரோயினி சரி வெறும் விதத்தில் குடிக்காதீங்க, இதை சாப்பிட்டுட்டு குடிங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு அவளும் ஒரு நிமிஷம் ஃபீல் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோவை வந்து வெதரை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக், அவரோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ பேர் வந்து கேங்கோ. இப்போ வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவர் போகலான்னு போகும்போது அங்கே இருக்க மேனேஜர் வந்து அவரை திட்டுறாங்க. நீங்கள் பாட்டு கிளம்பினீங்கன்னா உங்கள் வேலையை யார் பார்ப்பாங்க, நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு திட்டுறாங்க. அப்போ அவர் வந்து நீ போய் அந்த மாலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ போய் மாலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த பில்டிங் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சிடெண்ட்டில் இவரும் இருக்கிறாரு அந்த பில்டிங்கில். அப்போ வந்து அது ஆக்சிடென்ட் ஆகவும் இவர் முழிச்சு பார்க்கும்போது இவர் அந்த பில்டிங்குள்ளே அடிபட்டு காலில் யாராவது இருக்கீங்களான்னு கத்திட்டு இருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கை இவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அதாவது அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த பில்டிங் ஓனர்கிட்ட தான் அவங்க அப்பா வேலை செஞ்சிட்ருக்காரு. அதை தான் இவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் அந்த ஓனரை பார்த்துட்டு தான் அவர் கிளம்புறாரு. இப்போ இந்த ஓனருக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் வாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஆளுங்க பேசாமல் போகணும், அந்த பொண்ணை இவ்வளோ தூரம் காயப்படுத்தி வச்சுருக்கீங்க, ஃபேஸை பாருங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிக்கவும் அதுக்காக நீ அவளோட அண்ணனாக இருந்தால் நீ வந்து என்ன தைரியம் இருந்தால் என்னை மிரட்டி பணம் கேட்ப அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒழுங்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் பிரச்சனை பண்ணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். கேட்டுட்டு ஒரு செகண்ட் பார்க்குறான், அவரோட லேப்டாப்பில் அதாவது அந்த மால் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ப்ராஜெக்டில் தான் இவங்க வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இமேஜை பார்க்குறான். இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து சிஇஓக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக, அவர் வந்து உங்களை வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவள் ஆஃபீஸெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, ஐயோ 1 மணிக்கு நம்ம எம்டிக்கு வந்து இந்த டிராயிங்கை கொண்டு போய் கொடுக்கணுமே, யாருமே கொண்டு போய் கொடுக்கலையா, இப்போ அவர் திட்டுவாரே, யார் போய் இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினியை தான் செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த சிஓ கிட்ட கொடுக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அந்த சிஓ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்கார் இல்லையா, அந்த எம்டி, அவங்க 2 பேத்துக்கு ஆர்கியூமெண்ட் நடக்கிறத பார்க்குறாரு. நீ வந்து என் பேரை யூஸ் பண்ணி தானே அந்த எம்டியை பார்க்க வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவன் நம்ம ஹீரோ கோவப்பட்டு கையை தட்டி விட்டுட்டு போகிறான். இப்போ இந்த சிஓ வந்து 16 மாடிக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. இவள் வந்து லிஃப்ட்டில் போக மாட்டா, அவளுக்கு கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16 மாடிக்கு ஸ்டெப் ஏறி கஷ்டப்பட்டு போய் சிஓ கிட்டே இன்ட்ரடியூஸ் ஆகுறா. இன்றைக்கி தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபைலை கொடுக்குறா. இப்போ சிஓ போகும்போது லிஃப்ட்டை யூஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் ஸ்டெப்ஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே கொடை பிடிச்சிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கீழே இறங்கி ரோட்டில் வாக் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கும்போது மழை வந்துடுது. அவங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது அந்த சிஓ வந்து காரில் வராரு. வந்து வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு கூப்பிட்றாரு. இப்போ சிஓ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி உன்னை வேலையில் ஜாயின் பண்ண சொன்னது சாரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கும் சாரின்னு சொல்கிறாரு. இப்போ இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ கொடுத்த டிராயிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் நீ எதுக்கு 16 மாடியும் ஸ்டெப்ஸில் வந்த லிஃப்ட் யூஸ் பண்ணாமன்னு கேட்குறாரு. லிஃப்ட்டில் இருந்தால் எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சிரித்து மழுப்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த வாங்கின பணத்தை கொண்டு போய் அந்த கிளப்பு
அதாவது ஹெட் இருக்காங்க இல்லையா அந்த லேடி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எப்போவுமே கமிஷன் தான் வாங்குற, பேசாமல் நீ என் கூட வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதெல்லாம் வேண்டாம், நான் இன்றைக்கி போன ஒரு இடத்துல இருக்க அந்த எம்டி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு நினைக்கிறேன், நீ எப்படியாவது பேசி எனக்கு அங்கே ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துரு, அதுதான் எனக்கு ரொம்ப நீ பண்ணுற பெரிய ஹெல்ப்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும் நானும் சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு வராரு. அதாவது அங்கே வந்து ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து தூக்க மாத்திரை நிறையா வாங்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் திட்டிக்கிட்டே வந்துடு, நீ இப்படிலாம் வந்து தூக்க மாத்திரை நீ நிறைய சாப்பிடக்கூடாது, இதுவும் ஒரு ட்ரக்ஸு தான், அளவாக எடுத்துக்கோ எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கேட்குறாங்க. பணம் நிறைய இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதை வந்து என் தங்கச்சிக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க மிச்ச பணத்தை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினே அவள் ஷாப்க்கு வந்து பார்க்குறா. அப்போ அங்கே வந்து வேலை செய்கிற பொண்ணு வந்து உங்கள் அம்மா இங்கே இல்லை, கிளப்பில் இருக்காங்க, பாரில் அப்படின்னு சொல்கிறா. இவ வந்து பாருக்கு வேகமாக போகிறா. அப்போ அவங்க அம்மா வந்து அங்கே பாரில் இருக்கவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பணத்தை எத்தனை பாட்டில் குடித்தாங்கன்னு கேட்டு அதுக்கான பணத்தை கொடுத்து அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு வரா. அப்போ அவங்க அம்மா வந்து என்னை மன்னிச்சிரு, நான் குடிக்கிறதுனால நீ வந்து என்னை வெறுத்துறாத, என்னால் அவளை மறக்க முடியல ஒரு தாயாக இருந்து, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் பண்ணிருச்சு, அதனால நீ என்னை வெறுத்துறாத அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரவும் அவங்க அம்மாவை தூங்க வச்சுட்டு அவள் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் தங்கச்சிக்கு வந்து பர்த்டே கேக்கை வச்சு செலிப்ரேட் பண்ணுறா. அதாவது உனக்கு வந்து எப்போவுமே வயசு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது அந்த பில்டிங் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அவள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே வராங்க. அப்போ ஐயோ உனக்கு ஒன்றும் ஆகலையே, எங்கே அவள் தங்கச்சி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவளை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, நீ எதுக்கு அவளை விட்டுட்டு போன, அவளை நீ எங்கே இருந்த, அவள் இறக்கும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப அழுகிறா. அப்போ வந்து அவங்க அப்பா திட்டுறாரு, நீ மட்டும் எங்கே போன அவளை பார்த்துக்காம, அவளை ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து நீங்களும் தான் பார்த்துக்கல பசங்களை, வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அழுகுறாங்க. இப்போ வந்து அவங்க அப்பா கேட்குறாரு, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாரு. இவளுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் பழசெல்லாம் மறந்துருக்கும், நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு, அதனால இவன் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறா. சரி பரவாயில்ல விடு, பழசம் மறக்கிற நல்லது தான், நீயாவது உயிரோடு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாரு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இவ வரா. ஒரு பவுல் நூடுல்ஸ் கொடுங்க நல்லா காரமானு கேட்குறா. அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம தங்கச்சிக்கு பர்த்டே, என்னைக்காவது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றா. இதுக்கு சொல்ல தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்றா. அப்படியே கோவமாக காரம் நிறையா அள்ளி போட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அதே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி அந்த பில்டிங் ஆக்சிடென்ட் ஆனதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு தூக்கம் வரல. உடனே வேகமாக எழுந்திரிச்சு அந்த தூக்க மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட பார்க்குறாரு. அப்புறம் வேகமாக எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்து வீட்டில் வந்து ஒரே கத்திக்கிட்டு இருக்காங்க. கதவை ஓங்கி தட்டிட்டு சத்தம் போடாமல் இருங்க, பக்கத்தில் இருக்கவங்க தூங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இவர் வாக்கிங் நடந்து வராரு. அந்த இதில் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம ஹீரோக்கும் ஒரு கம்பெனி மேனேஜருக்கும் சண்டை வந்திருக்கும் இல்லையா, அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரு. இங்கே யாருக்கும் சேலரி கொடுக்காம எல்லாத்தோட பணத்தையும் சுருட்டி நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கேல்ல, பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. உடனே அங்கேருந்து ஒரு 4 அடியாட்கள், அதாவது அந்த மேனேஜரோட ஆள்கள் எல்லாம் சேர்ந்து இவனை பயங்கரமாக அடிச்சு போட்டுறாங்க ஒரு இடத்துல. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஐயோ யாருக்கோ அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா இடத்துக்கு வச்சு அவங்க அப்பாவும் அவளும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மயக்கத்துலேருந்து முடிச்சு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அப்பா நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சும்மா லைட்டாக தான் மருந்து போட்டிருக்கோம், ஆனால் நீ கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நேற்றுலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, ஃபோன் எடுத்து பேசுன்னு சொல்கிறாரு. ஃபோனில் அவனோட தங்கச்சி அவனோட வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே போய் அவனை பார்க்கவும் அவள் வந்து ரொம்ப கோவமாக அந்த அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்ச பணத்தை தூக்கி வீசிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் நல்லா இருக்கேன், நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுத்த, நீ இந்த மாதிரி செய்கிற வேலை வந்து எப்படியும் எனக்கு சரின்னு படலை, நீ இனிமேல் எனக்கு பணம் கொடுக்காதுன்னு கோவமாக திட்டவும் சரி வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்றான். இல்லை நான் வரல, நீ ஒழுங்காக எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியை பாரு, இப்படியே தான் இருக்க போறியான்னு அவள் தங்கச்சி வந்து திட்டுறா. சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டியா, எங்கே போனேன், என்னாச்சு, யார் கூட சண்டை, உடம்புல ஒரே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ரூமில் வந்துருந்துச்சு, அந்த பொண்ணை ரொம்ப அழுதுச்சு, அந்த பொண்ணை அழுக வைக்காதன்னு சொல்கிறான். அது வேறு யாரும் இல்லை, என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு இவன் வந்து அடிபட்டு இருக்கும்போது அரமயக்கத்தில் வந்து இருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்க்குறான், நம்மளை யார் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபேஸ் வந்து நினைவுக்கு வருது, ஐயோ இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான்.
இப்போ ஹீரோயினி ஆஃபீஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அந்த ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் வந்து காஃபி குடிக்க கூப்பிட்றா. 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க சிஓ பற்றி. அவள் வந்து இந்த சிஓ வந்து ஒன் சைடாக விரும்புகிறா, அதாவது சைட் அடிச்சிட்ருக்கா. அதனால அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம சிஓ வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்து அவர் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவர் ரொம்ப நல்ல திறமையானவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதாவது அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்க பேக்ரவுண்ட்னால இல்லை, அவர் ஆசைப்பட்டு அவரோட திறமையால் மட்டும்தான் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறா. இப்போ இந்த சீனை கட் பண்ணி சிஓ காட்டுறாங்க. சிஓ எம்டி வீட்டில் இருக்காரு, டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருக்காரு. இப்போது அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க முன்னாடி எம்டி வந்து இவரை திட்டிகிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணது எங்கள் அப்பா மட்டும்தான், எங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனியே ஒரு வழியாக இருந்திருக்கும் அப்படின்னு திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தங்கச்சி வந்து வரதா சொல்லிட்டு இருக்காரு திரும்பி பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக. இப்போ வந்து இவர் சாப்பிட்டுட்டு வெளியில் வரவும் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, நடந்த எல்லாத்துக்கு அப்புறமும் திரும்பவும் வந்து ரெண்டாவதாக நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு தான், என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டமோ, அவமானப்படுத்துகிறாங்க உன்னை, நீ வந்து அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அவள் திரும்பி வர்றதே உன்னோட பிஸ்னஸை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்து ஹீரோக்கு அந்த கிளப்பில் இருந்த லேடி ஹெட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் வந்து சைட்டுக்கு வராரு. அப்போ அங்கே வந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்கார். அவர் வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு உள்ள சைட்டை சுற்றி காமிச்சிட்ருக்காரு. டெய்லி வந்து 24 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 24 மணி நேரம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்து தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த நேம் எல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த கல்லப்பை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே என்ன நின்றுட்டுருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. உள்ளே வந்து ஆஃபீஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து சிஓ வந்து கொஞ்சம் கோவமாக எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், இந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், பிரித்து கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட அந்த ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து நீ கொஞ்சம் சிஓ வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அதனால அவங்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த சைட் ப்ராஜெக்ட் வந்து முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன இடம், அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் 48 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த கூட இருந்தவர் அவர் சொல்கிறாரு, ஐயோ நிறைய விபத்தில் நிறைய பேர் 100 பேர்லாம் இறந்து போகிறாங்க, 48 பேர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோயினி அப்படியே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி 48 பேருங்கிறது உங்களுக்கு அசால்ட்டாக இருக்கா, 48 உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக போகிறா. அப்போ வந்து அதை வந்து அந்த சிஓ பார்க்குறாரு. அப்புறம் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் தேடி பார்க்குறா. தேடி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு ஒரு பில்டிங் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பா பேப்பரில். அதை வந்து எடுத்து பார்த்துட்டு எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டு அதை வந்து உடச்சிட்றா. உடச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த நேமெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த சைட்டில் அந்த கல்லை அதை போட்டு உடைக்கிறாரு. இந்த சீனை அந்த எபிசோடை அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.